உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ரஜினி, நீங்க எப்படி பாக்குறீங்க? என்ன சீரியஸ் அலிகேஷன்ஸ் திமுக சட்டமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் வச்சிருக்காங்க? இல்லை, நிச்சயமா சார். ஆட்சியில் யார் இருக்கான்னு கூட முதல்வருக்கு மறந்து போகக்கூடிய நிலைமையில் இதுக்கு எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம், திமுக வச்சுட்டு போயிடுச்சுன்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் சொல்கிறது தான் வேடிக்கையாக இருக்குது. 40 நாளில் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? 40 நாள் வந்துட்டு அப்போ 40 நாளில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு இது கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு சட்டம் ஒழுங்கு சீர்கேடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. 40 நாள் இது அதிகமானாலும் சரி, நாங்கள் திமுக ஆட்சி தான் குற்றம் சாட்டுவோம், எங்களுக்கு டைம் பீரியட் வேணும்னா அந்த டைம் பீரியடில் நடக்கிற குற்றத்திற்கு யார் பொறுப்பேற்பது? நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்ட். திரு பத்மநாபன் சொல்கிறாரு, இம்மீடியட் வெரி நெக்ஸ்ட் டே வெரி நெக்ஸ்ட் மொமெண்ட் நம்ம அவங்க கைது செய்யப்படுறாங்க, ஆக்ஷன்ஸ் போலீஸ் இல்லை சார், எடுக்கல ஆக்ஷன். நாங்கள் ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மேலே புகார் சொல்லியிருக்கோம். அந்த லேடி, பாதிக்கப்பட்ட லேடி நேரடியா வந்து புகார் சொல்லியிருக்காங்க. லேடி சொன்னது நீங்க ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மேல என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? நேத்து ஈசிஆர் சரவணன் சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ மேல புகார் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தீங்க. ஆலந்தூர் பகுதி செயலாளர் அவர் நீங்க கட்சியிலிருந்து நீக்கி இருக்கலாம். காவல்துறை அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? சேலத்துல மணிகண்டன் என்ற நபர் பொள்ளாச்சி சம்பவத்துக்கு டஃப் கொடுக்கிற மாதிரி 50 பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்திருக்கிறார். அவர் தாவேகா நிர்வாகி, அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? எங்களுடைய குற்றச்சாட்டு நடவடிக்கை எடுக்கல. முதல்வர் விஜய் அவர்கள் பதில் உரையில எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் கேட்ட கேள்விக்கு இந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லல, டைலாக் பேசிட்டு போயிருக்காரு அப்படின்றதான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதுக்கு நீங்க யாரோ குப்பனோ சுப்பனோன்னு சொன்னா கூட சார் அது யாரோ நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லலாம். ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மேல இன்று வரையில நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லி முதல்வர் அவர்கள் சொல்லணும். அதுல வந்து 2 அலிகேஷன் இருக்கு. ஒரு லேடி வந்து பாதிக்கப்பட்டதாக புகார் சொன்னோம், இன்னொரு லேடி வந்து சொன்னவங்க அப்படி ஒரு சம்பவமே நடக்கலன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. பாதிக்கப்பட்ட லேடி வந்து சொல்றதை நீங்க விட்டுருங்க. வேற ஒரு லேடி வந்து அந்த மாதிரி சம்பவம் நடக்கலன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு என்ன பதில்? லெட் மீ கம்ப்ளீட். 2 அலிகேஷனையுமே வந்து அவங்க கவனிக்க வேண்டியது காவல்துறையுடைய பொறுப்பு தான். அது இருக்குன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லலாம் பொறுப்பு. அந்த விசாரணை வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஆதவர்ஜனா சொல்றாரு. இப்படி ஒரு வேலை இருந்துச்சுன்னா நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். தயவுதாட்சிணை இல்லாமல் அது ஒன்றிய செயலாளராக, பகுதி செயலாளர், கிடை செயலாளர் யாராக இருந்தாலும் ஒரு மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்றாங்க. சார், இதுவரையில நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் நீங்க விசாரணைக்காவது கொண்டு போயிருக்கீங்களா? நீங்க நடவடிக்கையை விடுங்க, விசாரணையாவது மேற்கொண்டு இருக்கிறீங்களா? இதுவரையில அவரு சுதந்திரமாக சட்டமன்றத்திற்கு வராரு, போறாரு, ஹாஸ்டல்ல தங்குறாரு. அவர் இன்னைக்கும் சுதந்திரமாக சுற்றி கொண்டுதான் இருக்கிறார். ஒரு பெண் புகார் கொடுத்திருக்கிறார், எனக்கு வந்து வேலை வாங்கி தருவேன்னு சொன்னார், வெளியே போய் சொல்லிடாதம்மா அப்படின்னு என்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி வெளிப்படையா வந்து பேசுறாங்க. வெளிப்படையா வந்து பேசின பிறகும் சட்டமன்ற உறுப்பினர் மேல கூட நான் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டேன்னா சட்டமன்ற உறுப்பினரை பாதுகாக்கக்கூடிய இந்த அரசாங்கம் எப்படி சாமானிய மக்களை பாதுகாக்க போகிறது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீங்க சட்டமன்ற, அதாவது நீங்க திமுக தான் இது காரணம்னு சொல்றீங்க. உங்க கட்சிக்காரங்க தப்பு செஞ்சா அதுக்கு யார் காரணம்? அதுக்கும் திமுக தான் காரணமா? நீங்க பொதுமக்கள் வந்து செய்யறாங்க சார், யாரோ ஒருத்தர் தவறு செய்யறாங்க, அதுக்கு திமுக வந்து திமுக ஆட்சியில் வந்து அப்படியே கண்டினியூ ஆகி வருது நீங்க சொல்லலாம். உங்கள் கட்சியில சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் செய்தால் அதற்கும் திமுக காரணம் என்று தாவேகா சொல்லுமாயின் இது மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கு இதுக்கு வந்து கரெக்டான சரியான பதிலடி கொடுப்பார்கள் என்று நான் நம்புறேன். இந்த விஷயத்தை நம்ம வந்து கடந்த ஆட்சியில் இருந்து திமுக ஆட்சியில் இருந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து அவர் வந்து இது போதைப் பொருள் கடத்தினதாக கைது செய்யப்பட்டார். சார், அவர் சட்டமன்ற உறுப்பினர். ஒரு நிமிஷம் இருக்கு, ஜாஃபர் சாதிக் கைது பண்ணார். அதோட மேலே நான் என்ன சொன்னேன், அவர் வந்து இந்த ஒரு பொறுப்புல இருக்காருன்னு, அந்த பொறுப்புல இருக்கக்கூடியவர் வந்து திமுகவே கிடையாது அப்படின்னு இல்ல, அவர் திமுக காரர் தான் அப்படின்னா அவர் வந்து திமுக அனுதாபியாக இருக்கலாம் என்று சொல்லப்பட்டார். அப்ப இது என்னன்னா, இது போன்று இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடியதாக அங்கொண்டு இங்கொண்டு இருக்குங்கிறது நீங்க பார்க்காதீங்க. அப்படிங்கிறதுனா இது தவறுனா அதுவும் தவறு, இது சரினா இது சரி அப்படிங்கிறதல்ல இங்க பிரச்சனை. தவறு யார் செய்தாலும் யார் மேலே நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுங்கிறதான பிரச்சனை. அதான் கேள்விங்க. நீங்கள் அந்த ஜாஃபர் சாதிக் திமுகவை சார்ந்தவர் இல்லைன்னு நாங்களும் இன்னைக்கு சொல்கிறோம். இதே புஷி ஆனந்த் பேசுகிறப்ப சொல்கிறாரு, கொடி மாட்டின்னு யார் வேணாலும் வருவாங்க, அவங்களாம் தாவேகா நிர்வாகின்னு சொல்லுவாங்க, அவங்க நம்பி யாரும் போயிடாதீங்கன்னு சொல்லி புஷி ஆனந்த் சொல்கிறார். அந்த மாதிரி ஜாஃபர் சாதிக் இருந்திருக்கலாம். நான் சொல்கிறது
உயர்மட்ட பொறுப்புல சார் இன்னைக்கு பகுதி செயலாளர் மாவட்ட செயலாளர் கட்சியில ஒரு உயர் பதவி அது. அந்த பதவியில இருக்கவங்க தப்பு பண்றாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் தப்பு பண்றாங்க, நிர்வாகிகள் தப்பு பண்றாங்க. இதுக்கு யார் காரணம் நீங்க கேட்டா நீங்க இவர்கள் மீது கைது நடவடிக்கை வந்து நீங்க வந்து எடுத்திருக்கீங்களான்னு நான் கேட்கிறேன். ஜாஃபர் சாதிக் மேல கைது நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது, இவங்க மேல கைது நடவடிக்கை பாய்ந்திருக்கிறது. என்னோட கேள்வி சிம்பிள். இல்ல உங்க கேள்வி சக்கரை அது தாவேக பதில் சொல்லிதாகணும். அதில் வந்து இல்ல ஆக்கப்பூர்வமாக வைக்கப்படக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் வந்து சட்டமன்றத்திலேயோ அல்லது மக்கள் மன்றத்தையோ பதில் சொல்லிதாகணும். அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் தாவேக தரப்புல வைக்கக்கூடிய கேள்வி அந்த பக்கம் வந்து திமுகவை நோக்கி சில கேள்விகள் வைக்கிறார்கள். அவங்க என்னன்னா இப்ப யார் அந்த சார் அப்படிங்கிற கேள்வி வந்தப்போ அப்போ இருந்தக்கூடிய நிர்வாகிகள் மீது ஒரு அமைச்சர் மீது ஒரு அலிகேஷன் வைக்கப்பட்டது. அப்போ எல்லாம் இது போன்ற கூடிய விஷயங்கள் தான் கூப்பிட்டு தான் பேசினாங்களா, அப்போ அந்த விஷயத்தெல்லாம் கேட்டாங்களா அப்படின்னு எதிர்த்தரப்புல இருக்கக்கூடிய விமர்சனம் வைக்கப்படுறாங்க. சார் ஒருவர் உணவு அருந்தும் போது நியர்பை அந்த பர்சன் இருந்தார் என்ற காரணத்தினால அந்த அமைச்சரை குற்றம் சாட்டுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதே நீங்க சொல்ற ஞானசேகரன் வெளியே வந்து பேட்டி கொடுத்திருக்காரா, இவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர் இன்னைக்கு சிறையில கம்பி அணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு இதே மாதிரி குற்றம் சாட்டிய நபர்கள் எந்த சிறையில் இருக்காங்கன்னு அண்ணன் சொல்லணும். தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்ல, ரெண்டு ஒரே மாதிரி இருக்காங்க. ரெண்டு பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. திமுக வந்து என்ன பண்ணாங்களோ அதை வைக்கிறாங்கன்னு சொல்றாரு. அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா ஸ்லோவா இருக்கு, கொஞ்சம் ஸ்பீட் இல்ல அது அவர் சொன்னது. ரெண்டு என்னன்னா ரெண்டு ஒரே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஒரே கட்சி தானே சார். அவர் வந்து இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர் என்ன தாவேக்காவும் திமுகன்னு ஒண்ணு சொல்றாங்க, திமுக அதிமுக ரெண்டு ஒண்ணுன்னு சொல்லி இவர் சொல்றாரு. சண்முகம் நேத்து சொல்லிட்டாரு சார், ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து வேகமாக செயல்படுகிறது சார். அதுக்கு உண்மையாவே காவல்துறைக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொடுக்கிறேன். ஏன்னா திமுகவை சேர்ந்தவர் முதல்வர் பற்றி பேசியதை ஒரு நார்மலா பேசுறாரு. அந்த பேசிய வீடியோ வந்து குற்றம் இருக்கதாக இரவு நேரத்துல அந்த மாணவனுடைய வீட்டுக்கு போய் கதவு தட்டி அரெஸ்ட் பண்ணி ஓடி போகிற காவல்துறைக்கு ஒரு திமுகவை சேர்ந்த மாணவன் ஒரு ஸ்டேஜ்ல பேசுறான். அந்த மாணவனை கத்தி கொண்ட ஆயுதத்தால் மிரட்டி இருக்கிறார்கள். அந்த மாணவன் மருத்துவமனையில வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார். 4 நாள் கழிச்சு இன்னைக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. பாரபட்சமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த காவல்துறை. வேகமா சார் அதுக்கு எவ்வளவு போராட்டம் நடத்துறோம் தெரியுமா? எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் நேற்று அறிக்கை விட்ட பிறகு இந்த காவல்துறை அந்த வழக்கை எஃப்ஐஆர் போடுது. இல்லன்னா அதை விட்டுருப்பாங்க. அவரு சிவசங்கர் இன்னொரு குற்றச்சாட்டு சொல்றாரு, திமுக ஆட்சியில வந்து பாஜக காரர்கள் மேலும் வலதுசாரி சிந்தனையாளர்கள் மேலும் எக்கச்சக்கமான என்கொயரி பண்றது கூப்பிட்டு போயிருக்காங்க. தென்காசி மாவட்டத்துல இந்த ஜெயபாலன் ஒருத்தர் வந்து நரேந்திர மோடி அவர்களை பத்தி மிகவும் கீழ்த்தரமா பேசுறாங்க. இன்னைய வரைக்கும் கேஸ் ஃபைல் பண்ணல. எவ்வளவோ போராட்டம் பண்ணாங்க. ஏங்க உங்களுக்கும் பிரதமர் தானே, இவருக்கும் பிரதமர் தானே, எனக்கும் பிரதமர் தானே, உங்களுக்கும் பிரதமர் தானே. அவ்வளோ ஒரு ஓப்பன் ஸ்டேஜ்ல ஜெயபாலன் மறுபடியும் திரும்ப சொல்றேன், அவர் பேசுறாரு, கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பேச்சு கூட நீங்க எடுக்கவே இல்லை. ஒரு பேச்சுரிமைக்கும் கருத்துரிமைக்கும் எதிரானவர்கள் திமுகவை சார்ந்தவர்கள். ஜெயபாலன் பேசலாம்னா இவங்களும் பேசலாம் இல்ல? ஜெயபாலன் பேசுற உரிமை இருக்குன்னா இவங்களும் பேசலாம். என்ன பதில் சொல்லுங்க. அதாவது எப்பயுமே திமுக பொறுத்த வரையும் பேச்சுரிமையை பறிக்கணும், கருத்துரிமையை பறிக்கணும், சட்டம் தன் கடமையை செய்யட்டும்னு இது விடுபடும் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இன்னைக்கு தாவேக அரசாங்கம் இன்னைக்கு நான் போய் ஒரு வீடியோ போடுறேன் சார், நாளைக்கு நான் வீட்டுல இருப்பேன்னு எனக்கு தெரியாது. நைட்டோட நைட்டா வந்து என்னை கைது செய்ய கூட இந்த காவல்துறை துணியலாம். அப்படி கருத்துரிமை யார் தப்பா பேசினாலும் சரி. நேற்றைக்கு எங்க அமைப்பு செயலாளர் சொல்லிட்டாரு, ஒருத்தர் பேசுறாரு கைது பண்ண வரீங்கன்னா 1,00,000 பேர் பேசுவாங்க. முடிந்தால் இந்த காவல்துறை 1,00,000 பேரை கைது செய்து சிறையில் அடைக்கட்டும். பாலியல் குற்றத்துல சிக்கிற ஒரு எம்எல்ஏ தனியா போயிட்டு இருக்காரு. ஆனா பேசிய குற்றத்திற்காக ஒருவர் கைது செய்யப்படுவார். அலிகேஷன் சொன்னா கிரைம் சொல்லக்கூடாது. நான் குற்றச்சாட்டை வைங்க, அது வந்து அவர்தான் செஞ்சார் நீங்க சொல்லுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.